வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, IIIT காஞ்சிபுரம், IIIT திருச்சியில உங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஐஐடி மெட்ராஸ் அதுக்குண்டான வெப்சைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஐஐடி மெட்ராஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். அதுக்கடுத்து என்ஐடி திருச்சி, அதுக்கடுத்து IIIT காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் IIIT திருச்சி ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ், இதுல வந்து பிடெக் அண்ட் பிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இதுல உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு 1 lakh இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாமே ஆட் பண்ணி டோட்டலா உங்களோட ஃபேமிலி இன்கம், அதாவது ஜெனரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 lakhsக்கு மேல இருக்குன்னா நீங்க எவ்வளவு ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னா 1,15,000 வந்து நீங்க ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க 1 to 5 lakhs உங்களோட ஃபேமிலி இன்கம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 48,735 rupees வந்து நீங்க ஃபீஸை வந்து பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நீங்க ஜெனரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் 1 lakh கீழே இருக்கீங்க உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படின்னா உங்களுக்கு 15,402 மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் 15,402 பே பண்ணலாம் வித்தவுட் ஸ்காலர்ஷிப். அதாவது ஸ்காலர்ஷிப் எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்க ஸ்காலர்ஷிப் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி 7,902 மட்டும் பே பண்ணா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா இருந்தா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஜெனரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருந்தா ஃபேமிலி இன்கம் 1 lakh கீழே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபேமிலி இன்கம் 1 ல இருந்து 5 lakhsக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3 டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் லோன்ஸ் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ்ல நீங்க போய் போட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் சர்க்குலர் வந்து உங்களுக்கு அந்த அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டியூயல் டிகிரி ஏதாச்சும் எடுக்கிறீங்க, அதாவது யூஜி ப்ரோக்ராம்ல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு 5 lakhsக்கு அபோவ் இருந்தா எவ்வளோ டியூஷன் ஃபீஸ், அதே மாதிரி 1 lakhல இருந்து 5 lakhsக்குள்ள இருந்தா எவ்வளோ, அதே மாதிரி 1 lakhக்குள்ள இருந்தா எவ்வளோ, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் எவ்வளோ அப்படிங்கறத டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி என்ஐடி திருச்சி. என்ஐடி திருச்சியில உங்களுக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் மட்டும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 62,500 வருது. அது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனுவல் ஃபீஸுங்கிறத கலெக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,22,950 இந்த ஃபீஸ் வந்து வருதுங்க. இதுலயுமே உங்களுக்கு எஸ்பெஷலி செகண்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு 62,500, அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர்ல 90,250, ஃபோர்த் செமஸ்டர் 62,500. ஸோ இந்த மாதிரி வருதுங்க. இதுலயுமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஓபன் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸ், அதுவும் இல்லாம இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஃபேமிலி இன்கம் 1 lakh கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த 62,500 டியூஷன் ஃபீஸ் இருக்குது இல்லைங்க, அது இல்ல அப்படிங்கிற சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபன் கேட்டகரி இல்லைன்னா ஜெனரல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1 lakhல இருந்து 5 lakhsக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்கும் 2/3 டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 41,667 rupees வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 5 lakhsக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ஐடி திருச்சியில உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அங்க பாத்தீங்களா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா ஆனுவல் ஃபீஸும் ஒன் டைம் ஃபீஸும் இருக்கு. உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாசா, அதாவது தாசால உங்களுக்கு ஃபாரின் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து என்ஐடி திருச்சிக்கு உண்டான டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து IIIT காஞ்சிபுரம் நம்ம பார்க்க போறோம். IIIT காஞ்சிபுரத்துல உங்களுக்கு எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். IIIT காஞ்சிபுரம்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும்.
ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடெக் ப்ரோக்ராமுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி வந்து 1 lakh சம்திங் டியூஷன் ஃபீஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டோட்டலாக கிராண்ட் டோட்டல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து அங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க டியூஷன் ஃபீஸ் பாருங்கள் உங்களுக்கு 90,000 டியூஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸு நீங்கள் கம்பல்சரி பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு எம்டெக் ப்ரோக்ராமுக்கு, அதாவது நீங்கள் எஸ்பெஷலி ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எம்டெக் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னா உங்களுக்கு 60,000 ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் வருது. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு 1,80,000 ஃபீஸ் வருது. இதையுமே உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50,000 வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி IIIT திருச்சியில் உங்களுக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல், அதே மாதிரி ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ்ன்னு பார்த்து 1,51,000 வந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 50,000 வருது. இது வந்து உங்களுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது 2 lakh சம்திங் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வருது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டலோடு சேர்த்து 86,400 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் IIIT திருச்சியில் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு அப்டேஷன்ஸ், வேறு காலேஜில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பர்டிகுலராக எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேணும் அப்படின்னா உங்களோட JEE மெயின் ஸ்கோர் கார்டை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.